Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சவுண்டியா சார் உங்கள்கிட்ட தான் சிஸ்டத்துக்குள்ள ஒரு கரப்ஷன் வந்து அப்படியே ஊடுருவி போய் இருக்கிறது, மக்களுடைய மனப்பாங்கே அதுக்கு அப்படியே ஈல்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முதலமைச்சர் இன்றைக்கும் உறுதிப்பட சொல்லியிருக்கிறார், லஞ்சம் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுப்போம்னு சொல்கிறார்ல. முதலமைச்சருடைய இந்த எண்ணம் நடைமுறை சாத்தியமா? ஏன்னா சிஸ்டம்னு சொல்கிறப்ப மிக முக்கியமாக அதிகாரிகள் நோக்கி தான் விரல் நீளுது. அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்களா? இல்லை, கடந்த 60 ஆண்டுகளில் முதலாக லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய முதல்வர் இப்போ தான் வந்திருக்கிறார். இதுவரைக்கும் எந்த முதல்வரும் சொல்லவும் இல்லை, அதற்கான ஒரு முன்னெடுப்பை கூட யாரும் செய்யலை. அதனால் தொடக்கம் வந்து மிக நல்ல தொடக்கம், அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, நல்ல தொடக்கம்தான். அதில் அவர் உறுதியாகவும் இருக்கிறார் என்பது அவர் திரும்ப திரும்ப அதை பேசுவதில் இருந்து தெரியுது. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னா, கடந்த காலங்களிலே இருந்த ஆட்சிகள் வந்து 60 வருஷமாக அவங்க 2 கட்சி தான் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஊழல்னால் என்னன்னு தெரியும், எப்படி தெரியும், எப்படி ஒரு போலீஸ்காரனுக்கு எப்படி திருடுறான் அப்படின்றது தெரியுமோ அதே போல் அவர்களுக்கு ஊழல்னால் என்னன்னு தெரியும், அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியும், அதில் என்ன ஊழல் இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் தெரியும். ஆனால் இவர்கள் புதியவர்கள், இவங்களுக்கு எங்கே ஊழல் இருக்குன்னே தெரியல. புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே ஊழல் இருக்கிறது? நான் சென்னை கார்பரேஷனில் 4 வருஷம் வேலை பார்த்துருக்குறேன். சென்னை கார்பரேஷனில் என்ன ஊழல்? கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா ஒர்க்குக்கு 20 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் தான் வேல்யூஷன் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி பணம் வந்து சுரண்டப்பட்டிருக்கிறது. இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒரு டெண்டர் யார் எடுக்கிறான்றது இம்மெட்டீரியல், தகுதி உள்ளவன் தான் டெண்டர் கொடுப்பாங்க, அந்த இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வேல்யூஷன் கரெக்டாக போட்டிருக்காங்களா, எக்ஸிக்யூஷன் சரியாக பண்ணியிருக்காங்களா, இந்த 2 பார்த்தாலே யாராக இருந்தாலும் மாட்டிக்குவாங்க. இங்கே எக்ஸிக்யூஷனை யாரும் பார்க்குறதில்ல, வேல்யூஷனையும் யாரும் பார்க்குறதில்ல. இங்கே எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நிறுவனங்களையும் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியை வச்சுருப்பார். கார்பரேஷனில் போய் பார்த்தா ஒரு சீஃப் இன்ஜினியர், ஓய்வு பெற்ற சீஃப் இன்ஜினியர் இருப்பார். ட்ராட் போர்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீஃப் இன்ஜினியர் இருப்பார். மெட்ரோ வாட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீஃப் இன்ஜினியர் இருப்பார். எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க. இவங்க தான் இவங்களுடைய புரோக்கர்கள், அரசியல்வாதிகளுடைய புரோக்கர்கள். இவங்க தான் அந்த எஸ்டிமேட்டை கூடுறது குறைக்கிறது, யாருக்கு கொடுக்குறது அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது. அதை வந்து அவர் தான் அதை வசூல் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அவங்க இன்னும் கூட இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன வேலை? எல்லா இடங்களையும் தகுதியான நபர்கள் இருக்காங்க, ப்ரமோஷன் கொடுக்குறதுக்கு தகுதியான நபர்கள் பணியில் இருக்கிறவங்களே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய வேலைக்கு இங்கே என்ன அவசியம் இருக்கிறது? அது முதல்ல வந்து அவருடைய அனுபவமும் திறமையும் இந்த அரசுக்கும் பயன்படணும், இந்த துறைக்கு இன்னும் வேகத்தை கொடுக்குங்கிற நீங்கள் ஒரு ப்ரமோஷன் அவருக்கு கொடுத்தா அவர் இன்னும் ஆர்வமாக வேலை பார்ப்பார். பணி நிறைவு பெற்றும் இந்த மாதிரி பணிகளை தொடர்றாங்களா அவங்கள சொல்கிறேன். இல்லை, அவர்களுக்கு அவசியம் இங்கே ஆள் இல்லைன்னா பரவாயில்லை, அவங்களுடைய அறிவு இருக்குது. இப்போ எந்த இன்ஜினியர் ரிட்டையர் ஆன அப்புறம் சும்மா இருக்காரு, ஒரு கம்பெனி ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணிட்டு போகிறாரு, அதை யாரும் நம்ம தப்புன்னு சொல்லலையே. இங்கே தகுதி உள்ள ஆட்கள் இல்லைன்னா தானே அவரை வச்சுருக்கணும். நீங்கள் அவருடைய அறிவை பயன்படுத்திட்டா பரவாயில்லை, அவருடைய அறிவை இவங்க பயன்படுத்தலை, அவரை தங்களுடைய புரோக்கர்களாக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் தவறு. அப்போது சென்னைக்கார் இப்போ அதைத்தான் இவங்க எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ நடந்ததுக்கு என்ன? இப்போ வந்தது 4 பேர் மேலே வந்தது, புகார் வந்தது, நம்ம எடுத்தோம், விஜிலன்ஸ் போனாங்க, பார்த்தாங்க. இப்போ விஜிலன்ஸே நீங்கள் கடந்த காலங்களில் எப்படி விஜிலன்ஸ் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தாங்கன்னா கரெக்டாக பிரதம அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு தான் இன்ஸ்பெக்ஷனே போவாங்க. அது அவங்களுக்கு முன்னக்கூடிய தகவல் அனுப்பிச்சிடுவாங்க. எல்லா சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கும் எங்கெங்கே போகிறாங்களோ தகவல் அனுப்பிட்டு தான் இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. நான் பல நாட்கள் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நான் இதை கண்கூட பார்த்துருக்குறேன். என்ன இன்றைக்கி கூடத்தையே காணோம்னா இன்றைக்கி விஜிலன்ஸ் வர்றாங்களாம், அதனால் சப் ரிஜிஸ்ட்ரார் லீவ் போட்டார், அதனால் இன்னைக்கு டாக்குமெண்ட் இருக்காது. இதை பல முறை நானே கண்ணால் பார்த்துருக்கிறேன். முன்கூட்டியே அறிவிச்சுட்டு தான் கடந்த காலங்களில் இன்ஸ்பெக்ஷன்றதே நடந்தது. இப்போ நடந்த இன்ஸ்பெக்ஷன்லேயே கடைசியில் அந்த புகார் வந்தது. நீங்கள் அதை கவனிச்சிருந்துருக்கலாம். சரி, முன்னக்கூடிய தகவல் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அந்த இன்ஸ்பெக்ஷன் எங்கெங்கே நடந்தது, அங்கே அந்த அதிகாரி வந்திருந்தாரான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு போயிடும். எங்கெங்கே அதிகாரிகள் வரலையோ அங்கெல்லாம் இன்றைக்கி வந்து தகவல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மேலும் இதில் ஊழலை பொறுத்தவரையிலே அதிகாரிகள் அரசியல்வாதிகளும் தனியாக இல்லைங்க. நேர்மை அப்படின்றது எப்பயுமே மேலேருந்து வரணும். தலைவனாக இருப்போம். இப்போ நம்ம நல்லா இருந்தால் நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கும், நம்ம ஒழுக்கமாக இருந்தால் நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கும், இது இயற்கை. அதே போல் ஒரு தலைவன் வந்து எப்போ வந்து நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஊழல்வாதி கூட நேர்மையாக மாறிடுவான், மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நிறைய சிஸ்டங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. சார் சொன்ன மாதிரி சிஸ்டத்தில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, அவன் நேர்மையாக இருக்க முடியாது. இப்போ உதாரணமாக நேற்று 20 அதிகாரிகள் வந்து மாற்றிருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த 20 அதிகாரிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி போய் அவங்களுடைய அமைச்சரை பார்ப்பாங்க, அப்புறம் முதல்வரை பார்ப்பாங்க.
அப்புறம் அமைச்சரை பார்க்க போகும்போது ஒரு பொக்கே வாங்கிட்டு போகணும், ஒரு புத்தகம் வாங்கிட்டு போகணும். ஒரு பொக்கேவும் புத்தகமும் இன்றைக்கி விலையில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10,000 ரூபா இருக்கும். 2 பேரை பார்க்கணுன்னா 20,000 ரூபா இருக்கும். அந்த 20,000 ரூபா அவருக்கு எங்கேருந்து வருது? எப்படி வாங்குறாரு அவர் அந்த புத்தகத்தை? அந்த பொக்கே எப்படி வாங்குறாரு? தன்னுடைய பணத்தில் இருந்து வாங்குறாரா? தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகிட்ட சொல்கிறாரு. நீங்கள் ஒரு தாசில்தார், ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தாசில்தார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த பொக்கே, புத்தகங்கள், சால்வைகள் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா செலவழிக்கிறார். இது பொய் இல்லை, மிகைப்படுத்தலும் இல்லை. ஏன்னா நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்திருக்கிறேன். 10 லட்ச ரூபாய் அவர் எங்கேருந்து சார் கொண்டு வருவார்? இப்போ ஒரு அமைச்சர் இங்கேருந்து, இப்போ எல்லாருடைய அமைச்சர் வீடுகளில் மனைவி மக்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவர் அவருடைய தொகுதிக்கு போகிறாரு. அவர் எங்கே தங்குவார்? சர்க்கிட் ஹவுஸில் தங்குவார். அவருக்கு சாப்பாடு அந்த துறை தான் கொடுக்கணும். அந்த துறை தான் கொடுக்குது. அந்த துறைக்கு அதுக்குன்னு தனியாக ஒதுக்கிட்டு இருக்கா? இல்லையே. எப்போ ஊழல்ன்றது வந்து இதை முதல்ல இந்த சிஸ்டத்தில் இருக்கிற தவறுகளெல்லாம் எடுக்கணும். ஏன் நீங்கள் பொக்கே கொடுக்கணும்னு என்ன இருக்குது, புத்தகம் கொடுக்கணும்னு என்ன இருக்குது? கை கொடுத்தா போதாது, கும்பிட்டா போதாது? இதை விட உயர்ந்த ஒரு இது இருக்குதா என்ன? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு துறையிலையுமே மாற்றங்கள் வேணும். தன்னில் மாற்றம் நிகழாமல் சமூக மாற்றம் நிகழாது. முதல்ல வந்து ஊழல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன? இப்போ டேங்கில் தண்ணி ஊற்றுறோம்னா ஓட்டை என்னென்ன இருக்குன்னு பார்த்து முதல்ல அடைச்சிட்டு தானே தண்ணியை ஊற்றணும். ஓட்டையை நிறையா வச்சுட்டு தண்ணியை நீங்கள் ஊற்றுறீங்கன்னா டேங்கில் தண்ணி எப்படி ஏறும்? இதே போல் ஒவ்வொரு துறையிலையும் இப்போ டாஸ்மாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய சம்பளம் வந்து 10,000 ரூபா. இன்றைக்கி மினிமம் வேஜ் உயர்த்தி போட்டிருக்காங்க. உயர்த்தி போட்டிருக்காங்க. அது இப்போ இவங்க வந்து இந்த பிரச்சனை வந்ததுனால கடந்த காலங்களில் நான்லாம் இதுக்காக எவ்வளவோ போராடினேன். நான் பல முறை இதை பற்றி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேசும்போது அவர் கூலாக சொல்லுவார், சவுண்டையா அவனுக்கு சம்பளமே கொடுக்கலைனாலும் வேலை பார்ப்பான், நீங்கள் ஏன் கவலை இந்த மனோபாவம் ஒரு அதிகாரிகிட்ட இருந்தால் அவங்க எப்படி இருப்பான்? இதுதான் இந்த அதிகாரிகளுடைய மனப்போக்கு, அரசியல் தலைவருடைய மனப்போக்கு, அது மாறணும். நீங்கள் 821 ரூபா இன்றைக்கி மினிமம் வேஜஸ் அன்ஸ்கில்டு லேபருக்கு. 821 ரூபான்னா 25,000 ரூபா வருது. இவன் 30 நாள் வேலை பார்க்குறாங்க, விடுமுறை கிடையாது, வருஷத்தில் 8 நாள் தான் விடுமுறை. அந்த குறைந்தபட்ச ஊதியம் கூட அந்த 25,000 ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும் இல்லையா? கொடுத்துட்டு தானே நீங்கள் நேர்மையை கேட்கணும். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. ஊழல் உள்ள டிபார்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு, ஆர்டிஓ ஆஃபீஸ், பிடபிள்யூ ஹைவேஸ், மாநகராட்சி, நகராட்சி, இதுதான் வந்து இன்றைக்கு ஊழல் அதிகமாக உள்ள டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து அரசை பாதிக்கக்கூடியது. சில நேரடியாக மக்களையும் பாதிக்கிறது. நேரடியாக மக்களை இது பாதிக்காது. ஆனால் நேரடியாக பாதிக்கக்கூடியதுன்னா வருவாய்த்துறை. ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு போகிறாங்க, பட்டாவுக்கு போகிறாங்க, அவன் 50 ரூபா தான் கேட்டிருப்பான். ஆனால் அந்த 50 ரூபாய்க்கு அந்த கிராமத்து ஆள் என்னன்னா அங்கே ஆரம்பித்து அவர் ஊர் போகிறது வரைக்கும் சொல்லிகிட்டே போவார், என்கிட்ட 50 ரூபா கேட்டான், 50 ரூபா கேட்டான்னு. ஆனால் ஆர்டிஓ இதில் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் 50,000 ரூபா கேட்குறான். யாராவது வெளியே சொல்கிறாங்களா? வெளியே யாரும் சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம நடுத்தர வர்க்கம். அவன் வந்து ஏழை வந்து சொல்கிறான் வெளியே. இப்போ நம்ம முதல்வர் சொல்கிறாரு, எங்கே கேட்டாலும் சொல்லுங்கன்றாரு. அது நடுத்தர வர்க்கம் சொல்ல மாட்டாங்க. ஏழை சொல்லுவான், நடுத்தர வர்க்கம் சொல்ல மாட்டாங்க. மிக முக்கியமான விஷயங்களை தொட்டுங்க. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லையும் லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம், புகார் கொடுங்க அப்படின்னா எழுதி வைங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதிலே நிறைய அலுவலகங்கள்லாம் அதை பின்பற்றலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற சூழலில் இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு எண் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகவல் சொல்லுங்கள், எந்த துறையில் யார் கேட்டாலும் இதை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதே போல் புகார்கள் வருமா? ஏன்னா கிட்டத்தட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையில் மட்டுமே ஒரு வருஷத்திற்கு சற்றேறக்குறைய 17,000 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அதில் விசாரணை இல்லாமல் நிறைய காலதாமதம் ஆகுது. அதில் தண்டிக்கப்படுவது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ரேஷியோ குறைவுன்னு தான் சொல்கிறப்ப இந்த வாட்ஸ்அப் புகார் நல்ல முன்னெடுப்பு நடைமுறைக்கு எந்த அளவுக்கு வரும்? இல்லை, இது இப்பொழுது மட்டும் வரல, இது எப்பயுமே இருக்குது. இந்த எண் இருக்குது. ஏன்னா நான் டாஸ்மாகில் இருக்கும்போது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தேன். ஏன்னா அப்போயும் இதே புகார் இருந்தது. அப்போ வந்து 10 ரூபா இல்லை, 2 ரூபா 5 ரூபான்னு இருந்தது. நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய புகார் வரும்போது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 24 ஹவர் ஒர்க் பண்ணோம், எங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேயே வச்சுருந்தோம். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணால் இமீடியட்டாக நம்ம வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள உடனடியாக போய் அங்கே வந்து ரெட்ரஸ் பண்ண சொல்லுவோம். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, அதுக்கு யாரை போட்டோமோ அந்த டோல் ஃப்ரீ நம்பரை வாட்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டோம் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வருதோ அதை ரெக்கார்ட் பண்ணாமல் அந்த ஆள்கிட்ட பேசி சொல்லி அவர்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தான். நாங்கள் அவனுக்கு ஒரு ஆள் வச்சு அவனை பிடிச்சோம். அவனை பிடிச்சி சரி பண்ணோம். இருந்தாலும் வந்து அந்த லஞ்சம் அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த போர்டில் எழுதி போடுறதுனாலையோ
வேறு நம்பர் கொடுக்குறதுனால, வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறதுனால, இப்போ வாட்ஸ்அப்பில் எடுக்கிறவன் வந்து சரியான ஆளுன்னு நம்ம எப்படி என்ஷூர் பண்ண முடியும்? அரசாங்கம் முன்னெடுப்புகளை செய்யலாம், ஆனால் தவறுகள் எல்லா காலத்திலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இதனால் முழுசாக அழிச்சிட முடியும் நம்பிக்கைலாம் முன்னெடுப்புன்னு எடுத்துக்கலாம். இல்லை, பல முன்னெடுப்புகள். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம இப்போ பள்ளி விவகாரத்தை எடுத்துக்குவோம். 1 ஏக்கர் 100 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 100 கோடி இருக்குமாங்க? நீங்களாக வந்து இப்போது சோசியல் மீடியாவாக சேர்ந்து 1 ஏக்கர் 100 கோடின்றீங்க, 2 கோடிக்கு 15ன்றீங்க. எப்படி அந்த ஊரில் 1 ஏக்கர் 100 கோடி இருக்க முடியும்? அப்போ நீங்களே வந்து எஃப்ஐஆர் போடுவீங்க, நீங்களே விசாரணை நடத்துவீங்க, தண்டனையும் கொடுத்துறீங்க. தவறான அவதூறு பரப்புனா நடவடிக்கை பார்க்க முடியும். அமைச்சரை வந்து இப்போ வந்து மீடியாக்கள் வந்து அவரை குற்றவாளி ஆக்கிட்டாங்க, அவருடைய உறவினர் அப்படி இப்படின்னு. இப்போ என்ன அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கலாம்? உடனடியாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாட்டில் 30 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க சீஃப் செக்ரட்டரி கேடரில், ஒரு ஆள் அனுப்பிச்சு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக விசாரித்து 48 மணி நேரத்தில் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருந்தா இதுக்குள்ளே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. தமிழ்நாட்டில் நல்ல இப்போது அமுதான்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ககன்தீப் சிங் பேடி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து இவங்களை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நேர்மையானவர்களாக அறியப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லை, வருவாய்த்துறையில் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாங்க 2 பேருமே. இதுக்கு வந்து இந்த நிலங்களை பற்றிய பாகுபாடு தெரியணும்னா ரெவன்யூவில் இருந்திருக்கணும். ரொம்ப நாள் இருந்திருந்தால் அந்த இது தெரியும். ஏன்னா இனாம்னா என்ன, கோயில் நிலம்னா என்ன, புறம்போக்குன்னா என்ன, பட்டானா என்ன, ரயத்வாரினா என்னன்றதெல்லாம் அதில் இருந்திருந்தால் தெரியும். இப்போ இவங்களை அனுப்பிச்சு 48 மணி நேரத்தில் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஒன்றும் பெரிய அங்கே இது இல்லை. அப்போ ரிப்போர்ட் வந்திருந்ததுன்னா அந்த நிலத்தினுடைய உண்மையான மதிப்பு என்ன, அதில் குற்றம் யார் செஞ்சுருக்கிறா, எல்லாம் தெரிஞ்சு போயிருக்குமே. இந்த விமர்சனம் வந்திருக்காது. இதை மக்கள் மன்றத்தில் நீங்கள் சொல்லிவிட்டு இவர் மேலே நீங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும், இவர் மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும், இவர் மேலே குற்றம் இல்லை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் மீடியாவில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அமைதியாகிடுவாங்க. இப்போ நீங்கள் கரூரில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முதல்வர் போயிருந்தார், உடனடியாக ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அந்த கோயில் நிலத்தில் வந்து பட்டா கொடுக்கலாம்னு. உடனே எல்லா மீடியாக்களும் என்ன சொன்னாங்க, 3085 ஏக்கர் போச்சு, கோயில் நிலம் போச்சு, 25,000 கோடியை எடுத்து தானம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மறுநாளே ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டு என்ன சொன்னிச்சு, கலெக்டர் உத்தரவுக்கு நான் ஸ்டே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் ஏஜி விஜயநாராயணன் ஆர்கியூ பண்ணார், இது வந்து இனாம் லேண்டு, இனாம் லேண்டை வந்து கோயில் லேண்டு கிடையாது, இனாம் லேண்டுன்றது கோயில் லேண்டு கிடையாது. கோயிலில் வந்து வேலை செய்தவர்களுக்கோ அல்லது பிரிட்டிஷ் பீரியட்லையும் முஸ்லீம் அரசர்கள் பீரியட்லையும் ஆர்காட் நவாப் பீரியட்லையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். திருச்சி டிஸ்ட்ரிக்டில் நிறைய அந்த செப்பு பட்டயம்லாம் கொண்டு வருவாங்க, சார் எங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இனாம் லேண்டு நிறையா இருக்குது. அதையெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 1963 இனாம் அபாலிஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து இந்த இனாம் எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்திலே அதில் யார் விவசாயம் செய்தார்களோ அல்லது அனுபவித்தார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்துட்டு மீதியை அரசாங்கம் எடுத்து அப்புறம் யார் யார் தகுதி உள்ளவர்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க. அதனால் இது மாதிரி கிளாஸிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சவங்க அவங்கள அனுப்பிச்சு அந்த ரிப்போர்ட் போட்டிருந்தாங்கன்னா இந்த விஷயம் எப்பயோ நீர்த்து போயிருந்திருக்கும். விசாரணையிலையும் இருக்க அடுத்தடுத்து விசாரணை கட்டத்துக்கு கேட்குறாங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெக்ரூட் பண்ணும்போது அவருக்கு வந்து 1.5 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு பாதி நாள் வந்து அகாடமி ட்ரைனிங், பாதி நாள் ஃபீல்டு ட்ரைனிங். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய படிப்பு என்ன, அவருடைய அறிவினுடைய தன்மை என்னன்றது உங்களுக்கு தெரியும். அவருக்கே 1.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தா தான் அவர் போய் எங்கள் சிறப்பாக வேலை பார்க்க முடியும். ஆனால் இப்போ பதவிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே படிப்போ ஒரு எக்ஸ்போசரோ எதுவுமே இல்லாமல் வந்திருக்காங்க. அதனால் வந்த உடனே வந்து எழுந்திரிச்சு ஓடணும், குழந்தை பிறந்த உடனே எழுந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம டைம் கொடுத்து, ஏன்னா இப்போ போகிறது அவங்க ரைட் ட்ராக்கில் போகிறாங்க, போகிறது ரைட் ட்ராக்கில். இப்போ எந்த பக்கம் போகணும், மதுரை போகணுன்னா அந்த ரோட்டில் போகிறாங்க. இன்னும் வேகமாக போகணும்னா இன்னும் கொஞ்சம் இலக்கு நோக்கம் பாதை சரியா இருக்கு, கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களோட. நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.